பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய இந்த நாட்களிலே யாவரும் அவர் நன்றில் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் அவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்புக்காய் காத்திருக்கிற ஒரு நேரத்தில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு 2 நாட்களுக்கு வேண்டிய இந்த 7 வார்த்தைகள், சிலுவையிலே கிறிஸ்துவாகிய ஆண்டவர் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதில் முதல் வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தேவனை கொண்டு பிரயாசப்படுகிறேன். அது அந்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு மனிதனால் சொல்வது இயலாத காரியம். ஏனென்றால் அத்தனை பாடுகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்து கொல்கதா மலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவ்வளோ போராட்டங்களின் மத்தியிலே அவர் கடந்து சென்றபோது அங்கிருந்த மக்களும் அவரை செய்த பரியாசம், கேலி, கிண்டல்கள் எல்லாவற்றையும் அனுமதித்து அதனாலே எத்தனை கஷ்டங்களும் பாடுகளும் அவர் அனுபவித்திருப்பார் ஒரு மனிதனாக என்பதை நம்மால் உணர முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகள் அனுபவித்த பிறகு சிலுவையிலே அவரை தொங்க விட்ட பிறகு அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கண்டு அதோ அப்படியா அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னி, இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறான்னு சொல்லி அறிக்கையிடுவதை பார்க்கிறேன், ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே கர்த்தர் வைத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மன்னிப்பு என்ற விஷயத்தை நாம் நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்கோம். நம் உறவுகளில், முக்கியமாக வீடுகளில் இருக்கிற உறவுகளில் நாம் ஒருவருக்கொருவர், கணவனும் மனைவியும், மாமியாரும் மருமகளும், பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் தவறுகிற போது ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து நாம் அதை சரி செய்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்காக வைத்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகளாக இருக்கிறோம். தவறாத மனிதன் யாரும் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் கர்த்தர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய அடிச்சுவடுகளை உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து விட்டு போகிறேன் என்று. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம்னால் அது நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். தேவனுடைய இதே சாய், அந்த மன்னிக்கிற அந்த குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வேதாகமத்திலே வாசிக்கிறோம். நாம் மற்றவங்களை மன்னிச்சது தான் நமக்கு மன்னிப்பு. மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசித்து போனால், நாம் மற்றவங்களுக்கு மன்னிக்கும் போது தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா. ஸோ அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழும் மற்றும் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. தேங்க்யூ.